ஓம் நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருச்சி உறையூர் கமலவல்லி நாச்சியார் திருக்கோவில் தெப்போற்சவ விழா. 7ஆம் நாள் விழாவில் தாயாரின் திவ்ய தரிசனம் கண்ட பக்தர்கள். சமயபுரம் மாரியம்மன் திருக்கோவில் பூச்சொரிதல் விழா. பல்வேறு வாகனங்களில் அழகிய திருக்கோலத்தில் அம்பாள்கள் பவனி. நெல்லை திருக்குறுங்குடி ஸ்ரீ சுவாமி அழகிய நம்பிராயர் திருக்கோயில் தேரோட்டம். தேரை வடம் பிடித்து இழுத்து இறையருள் பெற்ற ஆயிரக்கணக்கான பக்தர்கள். 108 திவ்ய தேசங்களில் 2வது ஸ்தலமாக போற்றப்படும் உறையூர் கமலவல்லி நாச்சியார் ஆலயத்தில் தெப்போற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. 7 நாட்கள் நடைபெற்ற உற்சவத்தில் தாயார் தெப்பத்தில் வலம் வந்து பக்தர்களுக்கு திவ்ய தரிசன பாக்கியம் தந்தருளினார். திருச்சி ஸ்ரீரங்கம் ஸ்ரீ ரங்கநாதர் ஆலய உப ஆலயமாக விளங்கும் உறையூர் கமலவல்லி நாச்சியார் திருக்கோயிலில் தெப்போற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. கடந்த 19ஆம் தேதி தெப்போற்சவம் துவங்கி சிறப்பாக நடைபெற்று வந்த நிலையில் 7ஆம் நாள் அன்று கமலவல்லி நாச்சியார் அழகிய திருக்கோலத்தில் மூலஸ்தானத்திலிருந்து புறப்பட்டார். வெள்ளித்தோளுக்கிணையானில் ஆலய பிரதட்சணமாக தெப்பக்குளத்தில் எழுந்தருளிய தாயார் அங்கு சடாரி மரியாதை தீர்த்தவாரி கண்டருளினார். பின்னர் தெப்ப ஆஸ்தான மண்டபத்தில் கமலவல்லி நாச்சியார் எழுந்தருளி பக்தர்களுக்கு சேவை சாதித்தார். காஞ்சிபுரம் ஸ்ரீ யதோக்தகாரி பெருமாள் திருக்கோயிலில் பங்குனி மாத பிரம்மோற்சவம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. 3ஆம் நாள் உற்சவத்தில் பெருமாள் கருட வாகனத்தில் திருவீதி உலா கண்டருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். காஞ்சிபுரத்தில் மிகவும் பிரசித்தி பெற்றது ஸ்ரீ கோமலவள்ளி தாயார் சமேத ஸ்ரீ யதோக்தகாரி பெருமாள் திருக்கோவில். இங்கு ஆண்டுதோறும் பங்குனி உற்சவம் சிறப்பாக நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டும் உற்சவம் சிறப்பாக துவங்கி நடைபெற்று வருகிறது. 3ஆம் நாளன்று ஸ்ரீ யதோக்தகாரி பெருமாள் உற்சவமூர்த்திக்கு பச்சை பட்டாடை உடுத்தி திருவாபரணங்கள் மற்றும் பூ மாலைகள் சாற்றி அழகாக அலங்கரித்து கருட வாகனத்தில் எழுந்தருளச் செய்தனர். இதனையடுத்து திருவீதி உலா கண்டருளிய பெருமாளுக்கு வரதராஜ பெருமாள் ஆலயம் அருகே ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. வேத பாராயணம் ஒலிக்க பஜனையுடன் முக்கிய வீதிகளின் வழியாக கருட வாகனத்தில் வந்த ஸ்ரீ யதோக்தகாரி பெருமாளை பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என்று அழைத்தபடி சேவித்தனர். திருச்சி சமயபுரம் மாரியம்மன் திருக்கோவிலில் பூச்சொரிதல் விழா துவங்கி சிறப்பாக நடைபெற்று வருகிறது. 28 நாட்கள் நடைபெறும் விழாவில் பக்தர்கள் நாள்தோறும் பூக்களை ஊர்வலமாக எடுத்து வந்து மாரியம்மனுக்கு சாற்றி வழிபட்டு வருகின்றனர். தமிழகத்தில் உள்ள அம்மன் ஆலயங்களில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒன்றாக விளங்குகிறது சமயபுரம் மாரியம்மன் திருக்கோவில். இங்கு ஆண்டுதோறும் பூச்சொரிதல் விழா 28 நாட்கள் சிறப்பாக நடைபெறும். இந்த விழாவின் போது பக்தர்கள் நலன் கருதி அம்மன் பட்டினி விரதம் மேற்கொள்வதாக ஐதீகம். கடந்த 9ஆம் தேதி துவங்கிய விழாவில் திருச்சி மாநகரில் சுப்பிரமணியபுரம் ஏர்போர்ட், டிவிஎஸ் டோல்கேட், எடமலைப்பட்டி புதூர், கே நகர், மாத்தூர், காந்தி மார்க்கெட், பீமநகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்தும் உள்ள அம்மன் ஆலயங்களில் இருந்து அம்மன்கள் சிறப்பு அலங்காரத்தில் மின்ரதம், பூப்பல்லாக்கு போன்றவைகளில் எழுந்தருளி திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு திருக்காட்சி தருகின்றனர். பக்தர்கள் மேளதாள வாத்தியங்கள் முழங்க பூக்களை எடுத்துச் சென்று அம்மனுக்கு சாற்றி வழிபட்டனர். கும்பகோணம் சக்கரபாணி சுவாமி ஆலயத்தில் பங்குனி திருவோணத்தை முன்னிட்டு திருக்கல்யாணம் வைபவமாக நடந்தேறியது. ஏராளமான பக்தர்கள் இதில் கலந்து கொண்டு மணக்கோலத்தில் பெருமாள் தாயாரை சேவித்து மகிழ்ந்தனர். கும்பகோணத்தில் பழமையானதும் வைணவ திருத்தலங்களில் ஒன்றானதும் பிரம்மதேவனால் பிரதிஷ்டை செய்யப்பட்டு வழிபட்ட ஸ்தலமாகவும் சிறந்து விளங்குகிறது ஸ்ரீ சக்கரபாணி சுவாமி திருக்கோவில். பெருமை வாய்ந்த இத்தலத்தில் பங்குனி மாத திருவோணம் அன்று திருக்கல்யாணம் நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டும் பங்குனி மாத திருவோண நட்சத்திரத்தில் ஸ்ரீ சக்கரபாணி சுவாமி விஜயவல்லி தாயாரை மணக்கோலத்தில் அழகாக அலங்கரித்திருந்தனர். அதைத் தொடர்ந்து சீர்வரிசை கொண்டு வருதல், கொடிமரம் அருகே மாலை மாற்றும் வைபவம், நலங்கு வைத்தல் ஆகிய நிகழ்வுகளை நடத்தினர்.
பட்டாச்சாரியார்கள் ஹோமம் வளர்த்து வேத மந்திரங்கள் ஓத மேளதாளங்கள் மங்கள இசை வாத்தியங்கள் முழங்க பெருமாள் தாயாரின் திருக்கல்யாணம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் இத்திருக்கல்யாணத்தை கண்டு பக்தி பரவசமடைந்தனர். தென்னக திருப்பதி என்று போற்றப்படும் 108 திவ்யதேசங்களில் ஒன்றான கும்பகோணம் அருகே ஒப்பிலியப்பன் ஆலய வெங்கடாஜலபதி திருக்கோயிலில் பங்குனி பிரம்மோற்சவம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. 9ஆம் நாள் திருநாளில் பெருமாள் தாயாருடன் திருத்தேரில் வலம் வந்து பக்தர்களுக்கு தரிசன பாக்கியம் தந்தருளினார். கும்பகோணம் அருகே ஒப்பிலியப்பன் கோயிலில் அமைந்துள்ள வெங்கடாஜலபதி ஆலயத்தில் பெருமாள் தாயார் பூமி தேவியுடன் ஒரே சன்னதியில் நின்ற கோலத்தில் அருள்பாலிக்கிறார். ஆண்டுதோறும் 12 நாட்கள் சிறப்பாக நடைபெறும் பங்குனி விழா இந்த ஆண்டு கடந்த 17ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. நாள்தோறும் காலை மற்றும் மாலை நேரங்களில் பல்வேறு வாகனங்களில் திருவீதி உலா கண்டருளிய பெருமாள் தாயார் விழாவின் முக்கிய நிகழ்வான 9ஆம் நாளன்று திருத்தேரில் எழுந்தருளினர். விசேஷ திருக்கோலத்தில் காட்சி தந்த பெருமாள் தாயாருக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. செண்டை மேளம் மங்கள இசை வாத்தியங்கள் முழங்க தேர் புறப்பட பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என்று கோஷமிட்டபடி தேரை வடம் பிடித்து இழுத்து பெருமாள் தாயாரின் அருள் வேண்டி வழிபட்டனர். சிவகங்கை ஸ்ரீ குழந்தை வேலாயுத சுவாமி திருக்கோயிலில் சுவாமிக்கு அபிஷேக ஆராதனை சிறப்பாக நடைபெற்றது. பக்தர்கள் இந்த அபிஷேக சேவையில் ஸ்ரீ முருகப்பெருமானை தரிசித்து அருள் பெற்றனர். சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகரில் அமைந்துள்ளது பிரசித்தி பெற்ற ஸ்ரீ குழந்தை வேலாயுத சுவாமி திருக்கோயில். இங்கு பரிவார தெய்வங்களுடன் முருகப்பெருமான் குழந்தை வேலாயுத சுவாமியாக கொலுவீற்றுள்ளார். பங்குனி உற்சவத்தை முன்னிட்டு மூலவருக்கு திருமஞ்சன பொடி, பால், மஞ்சள், சந்தனம் உள்ளிட்டவைகளால் அபிஷேகம் செய்து தீபாரத்தி காண்பிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து சுவாமிக்கு விபூதி அலங்காரம் செய்து சிறப்பு பூஜைகள் அர்ச்சனை நடத்தினர். பின்னர் மூலவர் மற்றும் உற்சவ மூர்த்திக்கு ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. பக்தர்கள் இந்த அபிஷேக சேவையில் ஸ்ரீ குழந்தை வேலாயுத சுவாமியை தரிசித்து வழிபட்டனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக
ஆன்மீக
वेङ्कटेशं ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।